அண்ணா நான் ஆலமலையில் 7வது வார்டு கவுன்சிலராக இருக்கிறேங்க. என்னோட பேர் சாந்தி. இப்போ நான் ஜெயிச்சு வந்து இப்போ 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமாக வந்து கிட்டத்தட்ட என்னோட வார்டுக்கு வந்து ஒரு 9 லட்ச ரூபாய்க்கு உண்டான வேலைக்கு மட்டும்தான் வந்திருக்குது. அதிகபட்சம் 5லேருந்து ஒரு 8, 9க்குள்ளே தான் வந்திருக்குது. ஒவ்வொரு வார்டுக்கு பார்த்தீங்கன்னா 70 லட்சம் 80 லட்ச ரூபாய்க்கு உண்டான வேலைக்கு வருது. ஒரு வார்டு ஒரு பணம் ஒரு ஃபண்டு வருது அப்படின்னு சொன்னால் அது மொத்தமாக 18 வார்டுக்கு பிரித்து கொடுக்கணும். இல்லைன்னா ஒரு டைம் இல்லாட்டி அடுத்த டைம் தான் கொடுக்கணும். இது வரைக்கும் 4 வருஷமாக எந்த விதமான வேலை கொடுக்கல. இந்த ஆலமலையில் இருக்கிற 18 வார்டோட குப்பையை கொண்டு வந்து எங்கள் வார்டில் தான் கொட்டுறாங்க. அந்த குப்பை போய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. ஒரு 300 குழந்தை படிக்கிறாங்க. பிள்ளைங்க 8வது வரைக்கும் படிக்கிறாங்க. பெரிய பிள்ளைங்க இருக்கிறாங்க. பாத்ரூம் கிடையாது. ரோட்டில் பாத்ரூம் போகிறாங்க. அந்த பாத்ரூம் கட்டி சொல்லி 4 வருஷம் ஆச்சு. 2 பாத்ரூம் கட்டி கொடுத்தா போதுன்னு சொன்னேன். ஒரு பாத்ரூம் கடை இப்போ பேசி கீசி ஒரு பாத்ரூம் வந்துருக்கு. அதே பாதியில் வேலை நிற்கிது. 300 குழந்தை எப்படி ஒரு பாத்ரூம் போவாங்க சொல்லுங்கள்? காலையில் ஸ்கூல் திறந்துலேருந்து போயிட்டே இருக்க முடியுமா? லைனாக ஒவ்வொருத்தராக போங்கன்னு காட்ட முடியுங்களா? சொல்லுங்கள். பாத்ரூம் முக்கியம் இல்லையா? நம்ம குழந்தைங்களா இருந்தால் நம்ம ரோட்டில் போட்டோன்னு விடுவோமா? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது குழந்தைங்க ரோட்டில் போய் பாத்ரூம் போட்டோன்னு விடுவாங்களா? சொல்லுங்கள். அப்போ நான் கேட்குறது தப்புங்களா இல்லையா?